ஆவடி அருகே பல ஆண்டுகளாக இருந்த விநாயகர் கோவிலை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு, கையில் தீபம் ஏந்தி நூதன போராட்டம். ஆவடி அருகே ஐயப்பாக்கம் விஜிஎன் குடியிருப்பில் அருள்மிகு சுந்தர விநாயகர் ஆலயம் உள்ளது. இதனை சுற்றி 1000த்திற்கு மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் சுந்தர விநாயகர் ஆலயம் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக அங்குள்ள அசோசியேஷன் வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவிலை அகற்ற உத்தரவு வந்திருப்பதாக கூறி வருவாய்த்துறையினர் கோவிலை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பல ஆண்டுகளாக உள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தை அகற்றக்கூடாது என ஆலயத்திற்கு வந்த பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் கையில் தீபம் ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்தவொரு இடையூறும் இல்லாமல் உள்ள ஆலயத்தை அகற்றக்கூடாது எனவும், தனிப்பட்ட பிரச்சினைக்காக ஆலயத்தை இடிக்கக்கூடாது என்று கோஷமிட்டவர்கள் ஆலயத்தை அகற்ற வந்தால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரித்துள்ளனர். இதேபோல் ஆலயத்திற்கு வந்த சிறுமிகள் மற்றும் 80 வயது மூதாட்டி ஆகியோர் கண்ணீர் மல்க ஆலயத்தை அகற்றக்கூடாது என கோரிக்கை வைத்தனர். எனக்கு வயசு 83 வயசு ஆகுதுங்க. நான் வந்து விஜிஎன் பிளாட்டினாக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு அவ்வளவு சக்தி அவ்வளவு கொடுத்துருக்காருங்க. எனக்கு அவ்வளவு காரியங்களை நல்லபடியா நடத்தி கொடுக்குறாரு. அவனை இடிக்க போறாங்கிற விஷயமே எனக்கு காலையில தாங்க தெரியும். பட்ட உடனே என் உடம்பே ஆடி போச்சுங்க. எனக்கு வயசு 83 ஆகுது. எனக்கு எல்லா காரியங்களையும் இந்த சக்தி நான் அப்படி பண்ணி கொடுத்துருக்காருங்க. அவரை இடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இது இல்லைங்க. தயவு செய்து எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் ஒரு அனுக்கிரகம் பண்ணுங்க. அவர் கோயிலை இடிக்க இது பண்ணாதீங்க. எப்படியாவது சொல்லுங்க, நான் வேண்டி கேட்டுக்கிறேங்க. இந்த சுந்தர விநாயகரை என்னால மறக்கவே முடியாதுங்க. இங்க 674 வீடு இருக்குங்க சார். 1000க்கு மேல 2000 மக்கள் இருக்காங்க. இப்ப ஹிந்துக்களுக்குன்னு பார்த்தா நம்ம இங்கதான் வரோம், சரிங்களா? மற்றபடி யாராவது என்ன நவராத்திரி கொழு வச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போவோம். மற்றபடி வேற இது என்ன எல்லாமே இது வந்து தனி ஐலாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சைடும் இருட்டு, லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அந்த பக்கமும் இருட்டு. இப்போ எல்லா ஃபெசிலிட்டி குழந்தைங்களுக்கு இங்கே உள்ளாரே டியூஷன் இருக்கு, வெளியேருந்து டியூஷன் வராங்க, பார்க் இருக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கு. அதனால இங்க இருந்தாங்கன்னா மக்கள் இல்ல புரியலைங்க சார். அதுதான் சார் பிரச்சனையை வந்து பேசி தீர்த்துக்கணுமே தவிர கோயில் இடிக்கிறது ஒரு பிரச்சனைக்கு சால்வ் ஆகாதுங்க சார். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. விஜிஎன் பிளாட்டினம் மக்களுக்கு பிள்ளையார் கோயில் வேணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள், வேற ஒண்ணு.